இந்த வருடத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த முதல் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளை பார்க்கிறோம். இந்த ஓய்வு நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க வேண்டும். ஏற்ற வார்த்தை நம்மளோடு கூட ஆண்டவர் பேச வேண்டும். ஆண்டவர் நம்மளோடு கூட இடைபடும்படியாய் ஆண்டவரே அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியே ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை இங்கிருந்து வெளிப்படும் பொழுது ஆண்டவர் இந்த உதட்டிலே பரிசுத்த ஆவியானவர்கள் என்ன தேவையோடு வந்திருக்கிறார்கள், எதை குறித்து பேச வேண்டும், எல்லா ஞான கிருபை வரங்களினால் அபிஷேகத்தோடு அவன் செயல்பட தேவன் கிருபைத்தான் நீ கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மளை நடத்துவார். ஆண்டவர் இந்த வருடத்தில் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி நீதியின் விளைச்சலுக்கு நேராய் கர்த்தர் உங்களை நடத்துவார் என்று. விதைக்கிறவனுக்கு விதையை ஆண்டவர் கொடுக்கிறார். அதை என்னவும் செய்கிறார், பெருகவும் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால ஆண்டவர் இந்த நாளிலே நம்மளோடு கூட இந்த காரியத்தை குறைத்து ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகமும் 26:12 வாசிப்போம். ஆதியாகமம் 26 அதனுடைய 12வது வசனத்தை வாசிப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று இங்கு வேத வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவன் விதை விதைக்கிறான், கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். 10% இல்லை, 20% இல்லை, 30% இல்லை, 99.9% இல்லை, 100% கர்த்தர் அவன் விதையை ஆசீர்வதிக்கிறார். அதை பெருகவும் ஆண்டவர் ஈசாக்குடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிறார். இதுக்கு பார்க்கும்போது இன்னைக்கு அநேக பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எல்லாருடைய நோக்கமும் என்னென்னா 100% என்ன செய்யணும்னா அதில் லாபத்தை எடுக்கணும். உலகம் முழுவதும் நிறைய காரியங்கள் நமக்கு பார்க்குறோம். ஏற்றுமதி இறக்குமதி எல்லாவற்றிலும் பார்த்தா எந்த பிஸ்னஸை எடுத்து பார்த்தாலும் 100% அதில் லாபத்தை எடுக்கணும் என்று. இன்றைக்கு காலையில் உட்காந்து நான் தியானிக்கும் போது அதை எடுத்து பார்த்தேன். உலகத்தில் ஒருத்தர் கூட அந்த 100% இது வரைக்கும் அடைந்ததில்லை. உலகத்தில் முதல் பணக்காரராய் கடந்த நவம்பர் டிசம்பர் மாதத்திலே அறிவிக்கப்பட்ட எலான் மஸ்கோடைய நெட்வொர்க்குடைய இது என்னென்னா 269.9 பில்லியனா கணக்கு போட்டு பார்த்தா 23 லட்சம் கோடிக்கு மேலே எலான் மஸ்கோடைய வருமானம் இருக்கிறது. ஆனால் அதில் கீழே போட்டிருக்கு. ஆனாலும் 100% அவரால் அடைய முடியல. அந்த 100% அந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளோ லட்சம் கோடி வச்சிருக்கிற மனுஷனாலையும் 100% அடைய முடியல. அதை அடைகிறதுக்காக போராடி ஓடுகிறார். அவர் சொல்லுகிறார், போராடி நான் ஓடுகிறேன்னு சொல்லுகிறாங்க. இப்படி பல பிஸ்னஸை பார்க்குறோம். எந்த பொருளை எடுத்தாலும் 100% போட மாட்டாங்க. 99.9%. ஏன்னா ஷாம்பு யூஸ் பண்ணுறல, ஷாம்பில் எடுத்துப்பார் 99.9%. எல்லா இதில் பார்த்தா 100% முழுசாக தர முடியாது. ஏன்னா 100% இந்த உலகத்தில் கொடுத்தா அவன் டேக்ஸ் கட்டணும், அந்த பொருளுக்கு அதுக்கேற்றபடி டேக்ஸ் கட்டணும். ஆனால் கர்த்தர் இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையை 100 மடங்கு அவனை ஆசீர்வதிக்கிறார். 100% அவனை ஆசீர்வதிக்கிறார். உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இல்லை. தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கும் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினவர். அவரை நம்பி அவரை விசுவாசித்து அவரிடத்தில் பிரியமாய் நாம் நடக்கும்போது 99.9% அல்ல 100% ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். நம்மளை ஆசீர்வதித்து நடத்துகிறவராக இருப்பார். வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த இடத்துல விதை விதைத்தான். அந்த தேசத்தில் அவன் இருக்கிற தேசம் சாதாரண தேசம் கிடையாது. எல்லாம் மோசமான பயலுங்க, எல்லாம் பயங்கரமானவன் அங்கே இருக்கிறவன். அந்த தேசத்தில் இவன் ஆண்டவர் இவனை பார்த்து சொல்லுகிறார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போன்னு சொல்லுகிறார். இவனும் கிளம்பி வந்துட்டான். அந்த தேசத்தில் பிஸ்னஸ் பண்ணுறான். சொந்த ஊரில் பிஸ்னஸ் பண்ணலை. இவனுடைய பிஸ்னஸ்ஸு எங்கே நடக்குதுன்னா வெளி தேசத்தில் நடக்குது. அந்த தேசத்தில் இருக்கிறவன் சாதாரண ஆள் கிடையாது, இல்லை பொல்லாங்கு பிடிச்சவன். இந்த பெலிஸ்தர் வேதத்தில் நம்ம வாசித்தோன்னா அந்த பெலிஸ்தரை பற்றி தெரியும். ரொம்ப மோசமானவனுங்க.
எதை செஞ்சாலும் ஒன்று அதை பிடுங்க நினைப்பானுங்க, இல்லைன்னா அவனுங்களை வெட்டி அந்த இடத்த பிடுங்க நினைப்பான். அவனுடைய எண்ணமெல்லாம் அவனுங்களை பிடுங்கணும்னு தான் நினைப்பான். வளரக்கூடாதுன்னு ஒரு இருதயம் உள்ள வந்து அந்த பெலிஸ்தர். அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் போய் அங்கேயே விதைச்சி அங்கேயே 100 மடங்கு அவரால் ஆசீர்வாதம் அடைய முடியுது என்றால் மனிதனுடைய பலத்தினால் அல்ல, ஈசாக்குடைய அந்த பிஸ்னஸ் என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் கிடையாது. தேவன் அவர் மேலே வைத்திருக்கிற கிருபை, ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வாக்கு பண்ணினதை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். வசனம் சொல்லுது அந்த இடத்துல, அவன் பிஸ்னஸ் ஆரம்பித்த உடனே பொறாமப்படுறான். ஒன்று ஆரம்பிச்சு பாரு நல்லதா, உடனே என்ன பொறாமை ஆரம்பிச்சுட்டானே. இந்த எல்கானா அண்ணாள் கதை தெரியும். அண்ணாளுக்கோ பிள்ளை இல்லை, பெனிலாவோ பிள்ளையை பெற்றுக்கிட்டே இருக்கிறான். அண்ணாள் பாருங்க, பிள்ளைய பெறாத வரைக்கும் அவளுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ அவள் பெற்று போட்ட உடனே என்னாச்சு, இவளுக்கு பொறாமை. அவள் மட்டும் பெற்றுக்கிட்டே இருக்கிறா, எனக்கு ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. அவன் மட்டும் அடுத்த குழந்தைய பெற்றுட்டா, எனக்கு ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. உன்னை கணவர்கிட்ட வந்து சொல்கிறா. இப்படி அவங்களுக்கு மட்டும், வெனிலாவுக்கு மட்டும் பிறந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு பிறக்கவே இல்லைன்னு. அதுக்கு உடனே கணவர் சொல்லுகிறார், 10 பிள்ளையை காட்டிலும் நீ எனக்கு பெரிதல்லவா. ஒரு டைலாக் வேறு, வசனம் போடு, அன்பாக பேசுகிறாராம். அவர் வந்து மனைவியை என்ன செய்கிறார், நேசித்து வழி நடத்தி சொல்கிறாராம். ஆனால் அந்த அண்ணால பாருங்கள், எப்போ வெண்ணிலால் பார்க்குறத விட்டுட்டு ஆண்டவரை பார்த்து ஆலயத்தை நோக்கி வந்து உட்கார்ந்து மணிக்கணக்காக விண்ணப்பம் செலுத்தி கண்ணீர் விட்டு ஜெபித்தாலும் கர்த்தர் கர்ப்பத்தை ஆண்டவர் திறந்தார். இன்றைக்கு சில காரியத்தில் அடைப்பட்டு போயிருக்கலாம். இனி என் பிஸ்னஸ் வளரலை, இனி என் ஊழியம் வளரலை. எல்லாவற்றுக்கும் தடை யாருன்னா வெளியாட்கள் கிடையாது, நம்ம தான். ஏன்னா நம்ம பார்க்குறதெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவன். ஒரு சேரில் போய் உக்காந்தா பார்த்துருக்குறோம். நாங்கள் எங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒரு பெரிய சபையில் ஒர்க் பண்ணோம். அதில் ஒரு 3000 பேர் வருவாங்க. நாங்கள் ஒரு சொல்லியிருப்போம் 700-800 சேர் போடணும். நாங்கள் 900 சேர் போடணும். பெண்டு நிமிந்துடும். அந்த சேரை போட்டு வர ஜனங்களை கொண்டு போய் அங்கே விடணும். இதுதான் எங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஊழியத்தில் ஆரம்பத்தில் இருந்த வேலை. அதில் உட்காந்து வந்து பார்ப்போம். உட்கார்றவங்க வந்து உட்காரும்போது பக்கத்தில் இருக்க சேரை பார்ப்பான். ஏன்னா இவன் சேர் ஏதோ அழுக்க இருக்கான், அவன் சேர் நல்லா இருக்கிறா. பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்க்குற வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, முன்னேற முடியல. இந்த பெலிஸ்தரால் முன்னேற முடியல. ஏன் பொறாமை கொள்ளுகிறான் ஈசாக்கை பார்த்து. ஏன்னா வெளியூர்லேருந்து இங்கே வந்துட்டான், ஊரை விட்டு ஊரை வந்து இங்கே வந்து விதைக்கிறான். நம்ம இத்தனை நாள் இங்கே விதை போட்டிருக்கிறோம், ஒரு மண்ணும் வந்தது கிடையாது, ஒரு பூண்டு கூட வந்தது கிடையாது. இவன் மூட்டையாக இருக்கிறான், லாரியாக வண்டியாக எல்லா தேசத்துக்கு அனுப்புகிறான்னு பொறாமை. ஆண்டவர் உங்கள் மேலே ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை கொடுத்துட்டாருன்னா உங்கள் மேலே இருக்கிற எல்லார் மேலேயும் வன்கண் இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அப்படிப்பட்டது. நாம் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் அற்புதமாய் நம்மளை நடத்துவார். சரி, இந்த பெலிஸ்தன் தான் இப்படி பண்ணுறான். உன்னை பெலிஸ்தன் வந்து சொல்கிறான், நீ வந்து தோண்ட தண்ணி வருது. நான் 3 அடிக்கு தோன்றேன், தண்ணி வரல. 10 அடி போட்டேன், தண்ணி வரல. 100 அடி தோன்றேன், தண்ணி வரல. 2 போர் பம்பு, 2 போர் லாரியை வர வச்சேன். இங்கே ஒன்று போட்டேன், அங்கே ஒன்று போட்டேன், தண்ணி வரல. இவன் வந்தான், 6 அடி தோன்றான், தண்ணி வருது. இத்தனை நாள் இந்த தேசம் ஃபுல்லாக இந்த ஊரில் நான் இருக்கிறேன். இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவன் நான். இந்த தேசத்தை பற்றி, இந்த ஊரை பற்றி எனக்கு தான் தெரியும். எங்கே தண்ணி தோண்டுனா எங்கே நீரோட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த தேங்காய் வச்சு பார்ப்பாங்க நீரோட்டம். ஒரு சபையில் காம்பவுண்டு சுவர் கட்டிட்டு சபைக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க, அந்த பக்கத்தில் இருக்கிறவன் ரொம்ப நாளாக தோண்டி இருக்கிறான், தண்ணி வரல. இங்கே சபை வந்து கெட்ட ஆரம்பித்தோன்னா 3 அடியில் தண்ணியை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நீரோட்டம் எங்கே இருக்குதுன்னு அவன் சொல்கிறான்னா, இந்த ஊரில் நான் ரொம்ப வருஷம் இருக்கிறேன்ப்பா, சத்தியமங்கலத்தில் நடந்த சம்பவம். ரொம்ப வருஷமாக நான் இருக்கிறேன், தோண்ட தண்ணி வரல. நீ வந்து 3 அடி தோண்டினா எப்படி தண்ணி வரும்? கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்றால், ஆண்டவர் நம்மளோடு இருப்பார் என்றால் தண்ணி நமக்கு வரும். எங்கே தோண்டினாலும் நமக்கு தண்ணி வரும். இப்போ இவனுக்கு ஒரே பொறாமை பெலிஸ்தருக்கு. இவன் என்ன பண்ணிட்டான், ஒரு ஜேசிபியை கொண்டு வந்து மூடி போட்டான். ஜேசிபி கொண்டு வரல, நான் சொல்கிறேன், வசனம் சொல்லுகிறது. துறவை என்ன செய்கிறாங்க, மூடி போட்டாங்க. அவனுக்கு பொறுக்கலை. அவனுக்கு நல்லா சம்பாரிச்சிட்டு போகிறானே. ஆண்டவர் நம்மளை பெருக்கத்தின் ஆண்டுக்கு நேராய் ஆண்டவர் நடத்துகிறார். கர்த்தர் மேலே விசுவாசமாக இருங்கள், ஆண்டவரை நம்பி இருங்கள். 100 மடங்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இப்போ துறவை எடுத்துகிட்டு வந்து மூடி போட்டான்.
எப்பப்பெல்லாம் நம்ம வளரணும், நல்லா வரணும், நல்ல நிலைமையில் இருக்கணும்னு நினைக்கிறோமோ மூடி போடுறதுக்கு ஆண்டவரே ஆட்கள் அனுப்புகிறார் சில வேலையில். இப்படி தான் பெலிஸ்தர் வந்து மூடி போட்டான். மூடி போட்டனால ஒருபோதும் உட்காரலை ஈசாக்கு. பிஸ்னஸை மூடலை, கடையை சாத்திட்டு போகல. ரொம்ப நாளாக ஒரு கடையில் டீ கடை போட்டேன், வியாபாரமே ஆகலை. வேறு கடையில் போய் பட்டன் டீ, இப்போ டீ கடை பிஸ்னஸை விட்டு லாரி ஓட்ட போயிட்டாராம் ஒருத்தர். போகலை. தேவ பிள்ளைகள் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் ஆமென் என்ன செய்கிறார், நம்மளை பரம்பி விரிய செய்கிற கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார் என்றால் நம்ம எதற்குமே பின்வாங்க வேண்டாம். ஈசாக்கு அந்த வாக்கு தத்தத்தை உறுதியாக பிடிச்சிருந்தான், வசனத்தை உறுதியாக பிடிச்சிருந்தான், பின்வாங்கலை. ஈசாக்கு நிற்கிறான் அந்த இடத்துல. இன்றைக்கு எத்தனை காரியங்கள் நமக்கு மூடி போட்டதாய் நமக்கு நேராய் வந்தாலும் ஆமென் கர்த்தர் நம்மளோடு இருப்பதனால நாம் பின்வாங்க போவதில்லை. ஆமென் போயிட்டு அடுத்த இடத்துல தோன்றான். நீ இதை தானே மூடி போட்ட, இப்போ நான் வேறு இடத்துல போய் தோன்றேன், வேறு இடத்துல போய் தோன்றான். ஈசாக்கு வசனம் சொல்லுகிற மறுபடியும் அவன் தோண்டுகிறான். மறுபடியும் தோண்டும் போது அந்த இடத்துல தண்ணி வருது. இப்போ வேறு இடத்துல தோன்றான், தண்ணி வரான். இப்போ பெலிஸ்தர் போயிட்டான், இப்போ வேறு ஆள் வராங்க. இவனுங்க கோராகு புத்திரர் வராங்க, கேராரூர் இவங்க வராங்க. இந்த ஆட்கள் அடுத்த ஆள். இவங்க எவ்வளோ உயர்வுக்கு நம்ம போனாலும் கர்த்தர் நம்மளை நடத்திட்டு போனாலும் எதுக்கிற ஆட்கள் சிலுவை பரியந்தமும் ஆமென் பிரச்சனை இருக்குதான். இயேசு கிறிஸ்துக்கு சிலுவை பரியந்தமும் பிரச்சனை. சிலுவையில் அடித்து தொங்க போட்டிருக்காங்க. அங்கே வந்து ஒருத்தன் அவர் ட்ரெஸ்ஸை சீட்டு போட்டு கொடுக்குறான்னா எவ்வளோ உபத்திரவமாக இருக்கும். அவரே அங்கே அடித்து தொங்க போட்டிருக்கிறாங்க. நமக்காக ஆண்டவர் ஜீவனை கொடுப்பதற்காக சிலுவையில் இருக்கிறார். அங்கே வந்து சீட்டை பங்கு போடுறான். இந்த மாதிரி ஆட்கள் எவ்வளோ தூரம் போனாலும் மரண பரியந்தமும் நமக்கு வருவோம். இந்த அடக்க ஆராதனையில் பார்ப்போம். இந்த அடக்க ஆராதனையில் பெட்டியை அடக்கம் பண்ணிவிட்டு குழியில் இந்த பக்கம் ஒரு கயிறு அந்த பக்கம் ஒரு கயிறை வச்சு நம்ம இறக்குறோம். இறக்கும்போது பாருங்கள், யாராவது ஒருத்தர் இனிமேல் நோட் பண்ணி பாருங்கள், லெஃப்டில் என்ன அந்த சைடு பள்ளம் போது பாரு, இந்த சைடு இதாவது பாரு சொல்லுவாங்க. ஒரு ஆள் டக்குன்னு ஒரு குரல் வரும், அந்த ஆள் செத்து பெட்டியில் கிடக்கிறான். அப்போவும் என்ன எதுக்கிற ஆள் எதுக்க வந்துக்கிட்டு தான் இருப்பான். பெட்டி இப்படி இறக்கு அப்படி இறக்கு சைடில் இறக்கு. எதுக்கிற ஆள் எவ்வளோ தூரத்தில் போனாலும் எதிர்த்து கொண்டே இருப்பாங்க. தூற்றுகிற ஆள், மூடி போடுகிற ஆள் நம்மளை பின்னாடி நோக்கி வதறலாம். ஆனாலும் கர்த்தர் தாவீதினிடத்தில் சொன்னது போல எதிரிகள் கண் முன்னே ஆமென் ஒரு விருந்தை ஆண்டவர், ஒரு பந்தியை ஆண்டவர் நமக்காய் ஆயத்தம் பண்ணுவார். ஒருபோதும் ஆண்டவர் நம்மளை கைவிடுகிறவர் அல்ல. ஆமென் கர்த்தர் நடத்துவார். கடைசி வரை ஆண்டவர் நம்மளை தொடர்ந்து நடத்துவார். ஸ்டாண்டர்டாக ஆண்டவர் நிற்க வைப்பார். ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு வரும்போது ஆமென் என்னோடு கூட பழகினவங்கள கேட்டாங்க, நீ நிற்க மாட்ட ஊழியத்தில், உன் இயேசுவையே நீ விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் இந்நாள் வரை நடத்துகிறார் என்றால் ஆண்டவருடைய கிருபை. சொல்லுகிற ஆட்கள் நாளுக்கு நாள் சொல்லிக்கொண்டு தான் வருவார்கள். ஆனாலும் கர்த்தர் ஒருபோதும் நாம் விதைத்த விதையை ஒருபோதும் அவர் வீணாக்கி போட மாட்டார், தூற்று போட மாட்டார். ஆண்டவர் அதை நீரூற்றாய் ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றி போடுகிறார். மறுபடியும் இப்போ இதை குறித்து வாக்குவாதம் பண்ணுகிறாங்க. இந்த இடத்துல ஏன் இங்கே தோண்டினேன், ஏன் இங்கே போர்டு வச்சேன், ஏன் இங்கே பள்ளம் தோண்டினேன், ஏன் இங்கே சபையை வச்சேன், ஏன் இங்கே பிரான்ச்சை போட்டேன், ஏன் இங்கே ஊழியம் செய்ய வந்த, வாக்குவாதம் இப்போ அங்கே ஏற்படுது. ஏன் இங்கே தோண்டினேன், இங்கே எதுக்கு வந்த, இங்கே ஏன் ஊழியம் செய்ய வந்த அப்படின்னு சொல்லி பல எதிர்ப்புகளை பார்க்க முடியுது இந்த இடத்துல. ஈசாக்கின் இடத்துல அவனை எதுக்குறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, வாக்குவாதம். ஆனால் ஈசாக்கு அவன்கிட்ட வாக்குவாதம் பண்ணலை. நம்மளிருந்து என்ன பண்ணுவோம், என் கர்த்தர் யார் தெரியுமா, என் இயேசு யார் தெரியுமா, அவர் தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது தெரியுமா, நான் ஜோம் பண்ண என்ன ஆகும் தெரியுமா, உன்னையும் அழிச்சு போட்டுருவேன் தெரியுமா, இப்படிலாம் பேசுகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இப்படிலாம் கிடையாது. வாக்குவாதம் பண்ணாத இடத்துல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த இடத்துல தங்கியிருக்கு. யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணுறதுனால, நான் அவன்கிட்ட சண்டை போடுறதுனால அந்த பிரச்சனை சாலாகாது. ஒரு பிரச்சனையினுடைய தீர்வு வாக்குவாதத்தினாலே தீர்க்கப்படாது என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். வாக்குவாதத்தினால அது சரிப்படுத்த முடியாது. ஈசாக்குடைய பிஸ்னஸை பாருங்கள், மூடுறான் திறக்கிறான், மூடுறான் திறக்கிறான், செட்டரை சாத்துறான் திறக்கிறான். ஆனாலும் பாருங்கள், ஆண்டவர் செய்த காரியம்
அவன் வாக்குவாதம் பண்ணவில்லை. ஆமென். அவ்விடம் விட்டு வேறு இடத்துல போய் தோன்றான். இந்த இடத்துல நீ மூடுனா நான் வேறு இடத்துல போய் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவேன், ஆண்டவருடைய ஊழியத்தை கட்டுவேன். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் கர்த்தருக்காய் நான் நிற்பேன் என்கிற அந்த வாக்குவாதம் இல்லாத ஒரு செயலை இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. நம்மளும் நம்மளுடைய குடும்பத்திலேயோ எதுலேயோ வாக்குவாதம் பண்ணாத அளவுக்கு இருப்போம் என்னால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவன் அவ்விடம் விட்டு போயிட்டான். சண்டை போடுற இடத்துல இருந்து அந்த இடத்த விட்டு போகிறான். இந்த இடத்துல இருந்தால் தானே பிரச்சனை. வேறு இடத்துல போய் துறவு தோன்றான். கர்த்தர் அங்கேயும் அவனுக்கு நீரூற்றை வர செய்கிறார். இதுதான் 100 மடங்கு ஆசீர்வாதம். எந்த இடத்துல போனாலும் பிஸ்னஸ் தோக்காது. நம்ம இருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம், நம்ம இருக்கிற பகுதி அந்த மாதிரியான ஒரு பகுதி. எல்லோரும் சொன்னாங்க இந்த ஊழியத்துக்கு வரும்போது, ஒரு கிராமம், இங்கே நீ படிச்சுட்டு போய் என்ன செய்வேன். கிராமம் இல்லை, ஜனங்களை பார்த்து நான் வரல, கிராமத்தை பார்த்து வரல, நம்ம சபை கட்டிடத்தை பார்த்து வரல. என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்கிற வார்த்தையை நம்பி வந்திருக்கிறேன். அவர் ஒருபோதும் என்னை என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். 100 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த 1 ஆண்டு காலம் இந்த சபையை நடத்தி இருக்கிறார் என்றால், இவ்வளோ எதிர்ப்புகள் மத்தியிலும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் இந்த சபையை நடத்த ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் 100 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு நேராய் பெருக செய்வார் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். ஈசாக்கு ஆண்டவர் இந்த தேசத்துக்கு பிரச்சனை உள்ள இடத்துக்கு தான் ஆண்டவர் ஈசாக்கு அனுப்புகிறார். ஆனால் ஈசாக்கு வந்தது ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி, நான் உன்னை பெருக பண்ணுவேன், நான் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன், உன் பிஸ்னஸில் நீ பெரிய வளர்ச்சியை பார்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஈசாக்கு ஆசீர்வதித்து அனுப்பும்போது அந்த ஈசாக்கு எதையும் யோசிக்கல, கர்த்தரை மாத்திரம் யோசித்து ஆசீர்வதித்தார். வார்த்தையை நம்பி வந்தான். அவனுக்கு பழைய வேலையாட்களும் ஒட்டகங்களும் ஆடுகளும் நிறைந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். நீங்கள் இதே போல கர்த்தரை நம்பி அவருடைய வாக்கு தத்தத்தை நம்பி நீங்கள் என்ன செய்யணும், விதைக்கப்படணும். தேவனுடைய வார்த்தையை நம்பணும், விசுவாசிக்கணும். அதை நம்பி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், விதைத்தீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை கம்பீரத்தோடு ஆண்டவர் அறுக்க செய்வார். ஆமென். பிரசங்கி 11 நீதிமொழிகள் 22:8 வாசித்தான். சில பேர் அநியாயமாய் விதைக்கிறவனும் இருக்கிறான், உண்மையாய் விதைக்கிறவனும் இருக்கிறான். அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ எதை விதைக்கிறது? அநியாயத்தை ஒருபோதும் நம் வாழ்க்கையில் விதைக்கக்கூடாது. ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுகிறானா, அவன்கிட்ட ஒரு பியூரிட்டி, ஒரு சுத்தமான தொழிலில் ஒரு சுத்தம் இருந்தது. விதைக்கிற விதையில் ஒரு சுத்தம் இருந்தது. கர்த்தர் அவனை அளவு விதமாய் அபரிவிதமாய் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 22:8 அநியாயமாய் அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். ஒரு வேலையை எடுக்கிறோம். இப்போ எங்கள் தகப்பனார் கார்பெண்டர், அவங்கள சொல்கிறேன். அவங்க ஒரு வேலையை எடுக்கிறாங்க. இப்போ அந்த வேலையை எடுக்கிறனால அதிலேருந்து எனக்கு சில கமிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா வேலையிலும் கமிஷன் கிடைக்கும். அதில் ஒரு 10% 20% எடுக்கிறது ஒரு நியாயமானது. அந்த கமிஷனில் நான் 50% பாதியும் நான் கமிஷன் அடிக்கிறேன்னு வைங்க, இதுதான் அநியாயமாய் விதைக்கிறது. இப்படி விதைக்காதபடி கர்த்தருக்காக நியாயமானதை செய்ய, நியாயமானதை எடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். அநியாயத்தை விதைக்கக்கூடாது. வாழ்க்கையில் நல்ல ஆசீர்வாதத்துக்கு நேராக நடக்க வேண்டும் என்றால் அநியாயமாய் சம்பாதிக்காதபடி, அநியாயமாய் பிடுங்காதபடி, லாபத்தில் நமக்கு வருகிற கொஞ்சமானது போதும் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கு. எது லாபமோ அந்த பர்சன்டேஜை நம்ம எடுக்கலாம். ஆனால் அதில் பாதி எடுக்கணும்னு நம்ம நினைக்கும் போது தான் அது அநியாயமாய் விதைக்கப்படுகிறது. அவன் வருத்தத்தை அறுக்கிறதை பார்க்க முடிகிறது. அநியாயமாக சம்பாதித்த அநேக பேரை அந்த ஆஸ்பத்திரி ஊழியத்தில் போகும்போது பார்க்க முடிகிறது. இவ்வளோ ஏமாற்றி சம்பாதிச்சேன், ஆனால் இன்றைக்கி எல்லாமே என்னுடைய ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நிற்கிதுன்னு சொல்லி அந்த மனைவி அங்கே அழுது புலம்புகிறத பார்க்குறோம். குடிகார கணவன் அநியாயமாக சம்பாதிச்சு குடித்து அழிஞ்சு போய் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்ததை பார்க்குறேன். அந்த மனைவி சொல்லுது, அநியாயமாக அவன் சம்பாதிச்சான், இன்றைக்கி இங்கே ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறான். அநியாயமாய் விதைக்கிறவன் வருத்தத்தை அறுக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. ஈசாக்கு நியாயமானதை விதைத்தான், கர்த்தர் கொடுத்த விதையை விதைத்தான். அதை நியாயமானதாய் செய்யும்போது ஆண்டவர் அவன் வாழ்க்கையில்
100 மடங்கு அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக செய்தார். அவனை மேன்மேலும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆமென். அப்போது சில காரியங்களை நாம் விதைப்பதற்கு ஆமென், எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நாம் விதைக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். பிரசங்கி 11:4 வாசித்தோம் என்றால் ஆமென், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான் என்று சொல்லி. எப்போ காற்றடிக்கும், நான் எப்போ விதைக்கணும்னு சொல்லி காற்றடிக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி மழை பெய்கிற மாதிரி இருக்குது, நான் சபைக்கு போகல. இன்றைக்கி குளிர் அடிக்கிற மாதிரி இருக்குது, எந்திரிச்சு ஜெபிக்க முடியல. இப்படி கிளைமேட்டை பார்த்து வேலைக்கு போகாதவன், அதிகமாக வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வேலைக்கு போகாமல் இருந்தானா. அடுத்த நாள் ஏன்டா வேலைக்கு போகல, இப்போ மழை பெய்கிற மாதிரி இருக்குன்னு வேலைக்கு போகாமல் இருந்தானா. அதுக்கப்புறம் கேட்டால் குளிராக இருக்குது வேலைக்கு போகாமல் இருந்தானா. காற்றை பார்த்து விதைக்கிறவன் அவன் அறுக்க மாட்டான், அவன் வாழ்க்கையில் முன்னுக்கு வரமாட்டான். 25வது வயது வரை எந்த வேலைக்கும் போகல, சும்மா தான் இருந்தேன். எல்லாவற்றிலும் காரணம், வேலைக்கு போகாமல் ஒன்றுமே இல்லாமல் வீட்டில் சொன்னாங்க, பேசாமல் நீ எதனா ஊனமுற்றவனாக இருந்தால் கூட நான் உனக்கு சாப்பாடு போட்டு வீட்டில் ஒரு ஊனமுற்றவன் இருக்கிற மாதிரியாச்சும் உனக்கு நான் சாப்பாடு போடுறேன், நீ வேலைக்கும் போக மாட்டேற எதுக்கும் போக மாட்டேறேன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு சொல்லுது, இப்போ வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அவன் காற்றை பார்க்குறான். இந்த வேலைக்கு போடானா அல்ல அங்கே உக்காந்துக்கிட்டே இருக்கணுன்றான், இந்த வேலைக்கு போடானா அங்கே நின்றுக்கிட்டே இருக்கணுன்றான், சரி இந்த வேலைக்கு போனால் அது வண்டி ஓட்டணுன்றான். இப்படி ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லுகிறவன். ஒரு வேலையில் நிரந்தரமாக என்னால் இருக்க முடியாது. 1 மாதம் இருந்துட்டு சம்பளம் வாங்குறதுக்குள்ளே போதும் ஆயிரும் எனக்கெல்லாம். எப்பான்ற மாதிரி இருக்கும். 1 மாதம் தாண்டிட்டியான்னுவாங்க எங்கள் வீட்டில். ஒரு வேலையில் நான் இருந்தேன்னா 1 மாதம் நீ வேலை செஞ்சுட்டியான்னுவாங்க, 1 மாதம் சம்பளம் வாங்கிட்டியான்னு. அந்த சம்பளம் கூட சில நேரத்தில் பாதி விட்டுட்டு கூட வந்துடுவேன். காற்றை பார்த்து விதைக்கிறவன் அறுக்க மாட்டான், வாழ்க்கையில் அவன் முன்னுக்கு வரமாட்டான். ஆனால் ஈசாக்கு விதைக்கிறான். 100 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் காற்றை பார்க்கல, வேலையை பார்க்கல. ஐயோ வேலை வெறி தேசத்துக்கு வந்திருக்கேனே, இவன் வேற வாக்குவாதம் பண்ணுகிறான், இவன் வேற எதுக்குறான், பிஸ்னஸில் டேக்ஸை இவ்வளோ போடுறான், இவன்கிட்ட போய் நான் வேலை செய்ய முடியும், இவன்கிட்ட போய் எப்படி நான் செய்ய முடியும். கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால் டேக்ஸ் அதிகமானாலும் பரவாயில்ல, ஆமேன், பணத்தை லாபத்தை அதிகமாய் கொடுப்பதற்கு நம் தேவனால் முடியும். ஆமேன். நீ டேக்ஸை பார்க்குற, நான் டேக்ஸுக்கு மேலே இருக்கிற ஆண்டவரை பார்க்குறேன். ஆண்டவர் அற்புதமாய் நம்மளை அதிசயமாய் ஆண்டவர் நடத்தி வருவார். இதுதான் ஈசாக்கினுடைய விதைக்கிற தன்மையை பார்க்க முடிகிறது. எவ்வளோ அழகாக விதைக்கிறோம். அதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கடுகு விதையை நீங்கள் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அது வளரும்போது பெரிய மரமாக அது வளருது. ஆனால் கடுகுடைய விதை சின்ன விதையாக இருந்தாலும் கர்த்தருக்காய் உண்மையாய் விதைக்கும்போது அது பெரிய அறுவடைக்கு நேராய் ஆண்டவர் கொண்டு போவார். ஆண்டவர் நிற்க செய்வார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஒரு பெருக்கத்துக்கு நேராய் கர்த்தர் கொண்டு போவார். அதனால தான் நம்ம சபையில் ஆண்டவர் இந்த வருஷம் காத்திருந்து ஜெபிக்கும்போது ஒரு திட்டத்தை கொடுத்தார். நீ ஒவ்வொரு ஆளையும் 1 மணி நேரம் 1 மாதத்துக்கு ஜெபிக்க வை, ஒரு விதையை இந்த விதையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் 1 மணி நேரம் 31 நாள் இருக்குது ஒரு மாதத்தில், அந்த எப்போ வேணாலும் நீங்கள் ஜெபிக்கலாம். 1 மணி நேரம் இந்த சபைக்காய் ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை, ஒரு மாற்றத்துக்கு நேராக கர்த்தர் நடத்துவார். ஆண்டவர் சொல்லுகிறதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு. இப்போ ஈசாக்கை அழைச்சி சொல்கிறாரு, நீ வா, உன்னை நான் பெருக செய்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கொண்டு போய் இந்த பெலிஸ்தர் தேசத்தில் கொண்டு போய் விட்டுட்டான். இவன் யார்? எதுக்குறவன், சண்டை போடுறவன், பிரச்சனை பண்ணுறாள். எப்படி இருக்குது பாருங்கள் ஆண்டவர் செய்கிறது. ஆண்டவர் சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாதது தான் இருக்கும். ஆண்டவர் என்னிடத்தில் ஜெபிக்கும்போது சொன்னார், ஒரு நாள் நான் ஒரு ஸ்ட்ராங் சபையை உன்னை கொண்டு நான் எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். சொல்லிவிட்டு குளத்தூரில் இங்கே கொண்டு போட்டேன். ஒரு காடாக இருக்குது, உள்ளே இப்போ வச்சும் பரவாயில்ல, கல்லு போட்டு செட்டு போட்டிருக்கு. நான் வரும்போது ஒன்றுமே இல்லை. இன்னும் ஸ்ட்ராங் சபைன்னு நம்ம கண்ணுக்கு அப்படியே பெரிய பில்டிங், அப்படியே பால்கனி அப்படி எப்படின்னு தெரியுது. ஆனால் கர்த்தர் கொண்டு காமிச்சார், இதுதான் நீ ஊழியம் செய்கிற இடம். ஆண்டவரே ஸ்ட்ராங் சபைன்னு சொன்னீங்க, ஸ்ட்ராங் சபை தான், இனிமே தான் ஸ்ட்ராங்காக நீ கட்டி எழுப்பணும். இப்போ 14 ரூபா கல் வச்சு உனக்கு கொடுத்துருக்குறேன், கட்டி எழுப்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கும்போது வரும்போது ஜன்னல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் யாருக்கிட்டேயும் போய் நிற்கவே இல்லை. இது வரைக்கும் ஒரு வருடம் சாட்சியாக சொல்ல முடியும், யார் இடத்துல தைரியமாக சொல்ல முடியும். 1 ரூபா எனக்கு ஒரு 1 ரூபா தாங்க, என் சர்ச்சுக்கு இதை நான் கட்டணும்.
ஒரு 50 பைசா கிடையாது. தேவ சமூகத்தில் ஆண்டவரே இது வேணும். அவர்கிட்ட கூட நாங்கள் கேட்டது கிடையாது. நாங்கள் எங்கள் வேலை தேவ சொல்கிற காரியத்தை செய்கிறது தான். ஜெபிக்கும்போது அற்புதமான ஒரு காரியம், VBS காரியத்தை நாங்கள் நடத்துகிறோம். தண்ணி கேன் வைக்கிற ஒரு சின்ன ஸ்டாண்டு, பெரிய காரியம் ஒன்றும் இல்லை. அந்த ஸ்டாண்டுன்னா வெளியே வாங்கினா ஒரு 100 ரூபாய் இருக்கும். அந்த ஸ்டாண்டு, தண்ணி கேன் வைக்கிற ஸ்டாண்டு. அடுத்த நாள் VBS. நான் என் மனைவி கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன், ஒரு தண்ணி கேன் ஸ்டாண்டு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி. இப்போ ஆமாப்பா அப்படி சொல்லிட்டு விட்டுட்டோம். அடுத்த நாள் உண்மையை பார்த்தா எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க அந்த ஸ்டாண்டை அற்புதமாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. யார்கிட்டையும் கேட்கல. நினைக்கிறோம் கர்த்தர் செய்கிறார். ஆமீன். விதைக்கிறவனுக்கு விதையை ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்கள் உண்மையாய் விதையுங்கள். ஆமீன். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் வாய்க்கால்கள் நிரம்பும். இது என்ன வசனம் இது? காற்றும் அடிக்காதான், மழையும் பெய்யாதான், ஆனால் தண்ணி வருமா? இது எப்படி? அதுதான் கர்த்தர். உன்னை எல்லாவற்றிலும் எல்லா இடுக்கணுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தர் அதிலேருந்து வெளியே வரும்போது ஒரு பெரிய அற்புதத்துக்கு நேராய், பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராய் ஆண்டவர் நடத்துவார். ஈசாக்கு விதை விதைக்கிறான். ஆமேன். அவனை ஆசீர்வதிக்கிறது போல நம்மளையும் ஆண்டவர் விதைக்கும் பொழுது ஜெபத்தை விதையுங்கள், வேத வசனங்களை விதையுங்கள், ஊழியத்தில் விதையுங்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் இந்த ஆண்டில் மாற்றி கொடுப்பார். ஆமேன். ஒரு இடத்துல வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சின்னதாக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று சொல்லி, அதிக நேரம் நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது நான் பெருக விதமாய் அறுக்க முடியும். ஜெபம் பண்ணிட்டு சின்னதாக ஜெபித்து சின்னதாக வாழும்போது நான் சின்னதாக தான் அறுக்க முடியும். கர்த்தருக்காய் உங்கள் ஜெப நேரங்களை அதிகப்படுத்துங்கள், பெருசாக விதையுங்கள். ஆண்டவர் பெரிய காரியத்துக்கு நேராய் உங்களை கொண்டு போவார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கடுகை போல இன்றைக்கு இது சின்னதாக இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் ஒரு நாட்களிலே வரும். விசுவாசமாய் தைரியமாக என்னால் சொல்ல முடியும். ஏனால் இதை நான் முடிவு பண்ணதல்ல, பரலோகம் எனக்கு முடிவு பண்ணது. பரலோகம் சர்டிஃபிகேட்டில் சைன் போட்டாச்சு. இந்த சபையை இந்த ஊழியர் நடத்துவான், இவர் நடத்துவார் என்று. பாஸ்டர் டி மோகன் அவங்க 25வது வயதில் சபையை பொறுப்பெடுத்தாங்க. நான் 30வது வயதில் சபையை பொறுப்பெடுத்து இன்றைக்கி 1 வருடம் ஆயிருக்கு. 31 21வது வயதில் சபையை பொறுப்பெடுக்கும் போது வெறும் 7 பேர். அந்த 7 பேரோடு கூட கர்த்தர் அவருக்கு சொன்னார், உன்னை இந்தியாவிலே ஸ்ட்ராங்கான சபையை உன்னை நான் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. அந்த 7 ஆத்மாவை வச்சு எப்படி அவர் கொண்டு வந்தார் என்றால், அவர் வாழ்க்கையில் ஆண்டவர் அவர் செய்த ஜெபமும் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் செய்த கிரியை ஆரம்பம் அற்பமாய் தான் இருக்கும். இதை கண்டு சோர்ந்து போவதில்லை. எல்லாரும் கேட்பாங்க, ஆரம்ப ஊழியமா எப்படி நடத்துகிற, எப்படி வராங்க, எப்படி இது பண்ணுறாங்கன்னு. எப்படி வராங்க, எப்படி செய்கிறாங்கன்னு எதுவுமே தெரியாது. நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் கிரியையை நடப்பித்து கொண்டே வருவார். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சம்பூர்ணமாய் கொடுப்பார். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர்னால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். அதான் ஆரம்பத்திலே சொன்னேன். அவ்வளோ பணம் வச்சுருக்கிறோம், 23 லட்சம் கோடிக்கு மேலே கணக்கு போடுறேன். அது பில்லியன் வர மாட்டேங்குது. எனக்கு போட வேறு டைம் ஆகிட்டே இருந்தது, போட வரல. அவ்வளோ பணம் உட்காந்து கணக்கு போட்டால் வரல. அவங்க சொல்லுகிறான், 100% அடைவதற்கு நான் என்ன செய்கிறேன், முயற்சி பண்ணுறேன். 23 லட்சம் கோடிக்கு மேலே பணத்தை வச்சு 100% அடைய முடியலை. வெறும் விதையை விதைச்சி 100% விதையை வைத்து ஆசீர்வாதத்தை அடைய முடியும் என்றால் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கிரியையை செய்வார். அவரை விசுவாசியுங்கள். கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் போதும். பெருசாக விசுவாசிக்க வேண்டாம், பெருசாக நம்ப வேண்டாம் ஆண்டவரை. கொஞ்சம் கடுகளவு, இந்த குழம்பை தாளிக்கும் போது, சட்னியை தாளிக்கும் போது கடுகு அப்படியே படன்னு பொரியிற மாதிரி அப்படியே லைட்டாக அப்படி போடுங்க. ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசத்தை, ஆண்டவரே உண்மை நம்பி இதை நான் செய்கிறேன்னு படன்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார். குழம்பு என்னதான் இருந்தாலும் தாளிச்சாதான் குழம்பு தாளிக்காமல் வருமா? சில நேரத்தில் மணி ஆயிடுச்சுல, வீட்டில் தாளிக்காமல் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் வரல, அது எப்போ வரும்னு தெரியல. கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதனால அது கொஞ்சம் கடுகளவு விசுவாசம் கொஞ்சம் போடுங்க கடுகை. அது பாட்டு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் 100 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு நிறைய ஆண்டவர் நம்மளை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர் இடத்துல. ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்கு